நமது கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரம் சொல்லிக் கொள்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் மற்றும் 38ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிற பொழுது, தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ என்னதுங்க கொஞ்சம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். வேதம் சொல்லுகிறது, எல்லா காலகட்டத்திலையும் என்னதுங்க இந்த குறைபாடு இருக்கத்தான் செய்யுது. எந்த குறைபாடுன்னா என்னதுங்க, வேலையாட்களுடைய குறைவு இருக்கத்தான் செய்கிறது. முதல்ல இந்த வேலையாட்கள் எப்படி உருவாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த வேலையாட்களுடைய முதல் விஷயம் அப்படின்னா நாம் வேதத்தில் எங்க நாம் பார்க்கிற பொழுதும் இட் இஸ் a voluntary இன்வால்மெண்ட். எப்பவுமே அது ரொம்ப முக்கியமாகவே வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆரம்பத்திலிருந்து நாம் பார்க்கிற பொழுது தேவனுடைய பணியை செய்வதற்கு மக்கள் தானாக முன் வர வேண்டும் என்பதுதான் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அல்லது தேவனுடைய அழைப்பு இருக்கிறது, அந்த அழைப்புல தானாக முன் வர வேண்டும். முன் வர வேண்டும், அதுக்கப்புறம் தகுதி, இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. நம்ம எல்லாவற்றையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு நல்லா தெரியும், ஆபிரகாம் இல்லையா, விசுவாசியின் தகப்பன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல எங்கெல்லாம் தேவன் அழைத்திருக்கிறாரோ தேவனுடைய பணிக்காக, அங்கெல்லாம் வந்தவங்க எல்லாருமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா வாலண்டரியா வந்தவங்க தான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் இப்படி வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அப்போ எப்பொழுது அழைக்கப்படுகிறார்களோ, அழைக்கப்படுகிற பொழுது நீங்க எந்த அழைப்பையும் நீங்க பார்த்தாலும் அவங்க அதனுடைய அடுத்த செயல்பாடை குறித்து அவங்க கவலைப்படலை. ஃபர்ஸ்ட் நாம் வேதத்தில் நாம் பார்க்கிற போது அதுதான், தேவனுடைய பணியை செய்வதற்கு அடிப்படையா நாம் பார்க்கிற பொழுது they never saw their practical situations in their life. It may be a professional, it may be a family, it may be a social responsibility. இது எல்லாமே நீங்க பார்க்கிற பொழுது இதையெல்லாம் கடந்து மட்டும்தான் ஒருவர் தேவனுக்காக பணி செய்ய முடியும் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். If we are going to நம் வேதத்துடைய இந்த மாதிரியை நாம் பார்க்கிற பொழுது, இப்போ இங்க பார்க்கிற பொழுது ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற தேசத்தை குறித்து அவருக்கு எந்த விதமான அறிவு அவருக்கு கிடையாது. தன்னுடைய மனைவி இருக்கிறார் கூட, தன்னுடைய சகோதரனுடைய மகன் இருக்கிறார். அது அண்ணனுடைய பையனா தம்பியோட பையனா நமக்கு சொல்லப்படலை இல்லையா, கூட ஆள் இருக்கிறாங்க. ஆனால் கிளம்புகிற பொழுது they started அந்த டெஸ்டினியை பத்தி, முடிவை பத்தி அவங்க யோசிக்கல இல்லையா. இவங்க எல்லாம் தான் வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற பொழுது. தங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து அவர்கள் செய்திருந்தார்களானால் அவர்களால் அதை செய்திருக்க முடியாது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசி வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரம், the book of Isaiah chapter 6. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கிற பொழுது நான் பார்க்கிறோம், இட் இஸ் a voluntary act தான் எப்பவுமே பார்க்கிறோம். நீங்க நேரம் இல்லாதனால முழுமையா படிக்கல, நீங்க மேல நீங்க வாசிங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிக்கிறேன். ஏசாயா 6:8, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று
உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இப்போ மேல ஒரு சீன் நடக்குது, நீங்க வீட்டுல போய் பார்த்துங்க. அந்த சீன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவனுடைய ஒரு சவுண்ட் கேக்குது. யார் நமக்காக போவா, யார் நம்முடைய காரியத்தை செய்வா அப்படின்னு சொல்லும்போது ஏசாயா he has come forward, நான் போறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாருமே நீங்க பார்க்கிற பொழுது அந்த அழைப்பை ஏற்றார்கள், போனாங்க. ரைட். 1 சாமுவேல்ல வாசிக்கிற பொழுது உங்களுக்கு தெரியும், 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். திரும்பி மேல இருந்து நீங்க வாசிக்கணும். நீங்க உங்களுக்கு சம்பவம் தெரியும், இல்ல வீட்டுல போய் வாசிங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல, ஏற்கனவே 2 வாட்டி கூப்பிட்டார், 3ஆவது வாட்டி கூப்பிடுற இந்த சம்பவம் தான். முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றார். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ன பொருள்? சொல்லு கேட்கிறேன் அப்படியா? இல்ல, எதை கேட்கிறோமோ அதை நடப்பிக்க வேண்டும். இந்த கேட்கறது ரொம்ப ஈஸி இல்லையா? அப்போ நாம் தேவனால் அழைக்கப்படுகிற போது தேவனுடைய பணியை செய்யணும்னு சொல்லுகிற போது முதல் விஷயம் என்னன்னா, அது வாலண்டரியா இருந்துங்க. சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு நம்ம என்னதுங்க, நம்முடைய இருதயம் என்னதுங்க பக்குவப்பட்டிருக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, அவங்க மட்டும் கிடையாது. புதிய ஏற்பாடுல வருகிற பொழுது இயேசு கிறிஸ்துவான் தன்னுடைய சீஷர்களை அழைக்கிற பொழுது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? நான் 2 உதாரணம் நான் உங்களுக்கு காமிச்சுட்டானுங்க, அப்படி கடந்து போறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், the book of Matthew chapter 4. ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும், எவ்ரி டைம் ஆல்வேஸ் ஷார்டேஜ் ஆஃப் மேன் பவர் இருக்கத்தான் செய்கிறது இல்லையா? அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18 வாசிக்கிற போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கிற போது, இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, ஆக்சுவலி they are fishermen, they are on the job. நீங்க நல்லா கவனிக்கணும், they are on the job. அவர்கள் வேலையில் இருக்கிறாங்க. ரைட். கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கலாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். நீங்க கவனிக்கணும், உடனே வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அதனால்தான் இருந்துங்க he got the keys of the kingdom of heaven. யோசிச்சு பாருங்க, he is a married person. உங்களுக்கு தெரியும், பேதுரு என்பவர் ஒரு திருமணமானவர், அவருக்கு பிள்ளைங்க இருக்குது இல்லையா? என்னதுங்க, அவர் மூப்பர். கரெக்டா? நான் 1 பேர் 2 பேர்ல வாசிக்கிற போது நீங்க அவரை பார்க்க முடியும். பேதுரு யாருங்க? ஒரு மூப்பர். எப்போதெல்லாம் தேவனுடைய பணியை செய்ய விரும்புகிறோமோ, ஃபர்ஸ்ட் இது ரொம்ப நல்லா கவனமா இருக்கணும். எது நம்மளா இருக்கணும்? when he calls என்னங்க, I will obey whatever the cost may be, whatever the situations may be. அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் தேவனுடைய பணி இருந்துங்க செய்ய முடியும் என்று நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அல்லது தேவனுடைய பணியை செய்வதற்காக இட் டிமாண்ட்ஸ், காட் என்னதுங்க டிமாண்ட்ஸ் என்றார். கீழே தொடர்ச்சியா வாசிக்கிற பொழுது, அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேற 2 சகோதரராகிய செபதேயின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவர்கள் பின் சென்றார்கள். நீங்க நல்லா கவனிக்கணும், இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் a voluntary act. அவர்கள் சுயமாக அந்த அழைப்பை ஏற்று நிறைய காரியங்களை விட்டு அல்லது தவிர்த்து என்ன பண்ணாங்க, இந்த முடிவில் எடுத்தாங்க. அப்போ இது ஈவன் ஜீசஸ் கிரைஸ்ட், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற பொழுதும் கூட, இயேசு கிறிஸ்து நமக்காக என்னதுங்க அந்த கல்வாரி சிலுவையில் மரித்தார் என்று சொல்லுகிற பொழுது தட் இஸ் ஆல்சோ என்னதுங்க வாலண்டரி என்னதுங்க டிசிஷன் இல்லையா? யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல, யோவான் எழுதின சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவே அதை கன்ஃபஸ் பண்றாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், யோவான் 10:18 அல்ல 12-17 படிக்கிறேன். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைத்துக் கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினாலே பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்றார். ஈவன் ஜீசஸ் கிரைஸ்ட் வாலண்டரிலி
took the cross. அவர் சிலுவையை தானாக விரும்பி என்னதுங்க சுமந்தார். அவர் என்னதுங்க he was not commanded என்னதுங்க to do it. இல்ல நீ தான் போணும் அப்படின்னு தேவன் சொல்லல. அவர் தான் சொல்றாரு நானே கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஃபர்ஸ்ட் தேவனுடைய பணி அப்படின்னு சொல்லுகிற போது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னானதுங்க, இட் இஸ் a voluntary என்னதுங்க ஆக்ட். இதை நான் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இட் டிமாண்ட்ஸ் என்னதுங்க certain sacrifices in life. இல்லையா? without sacrifice, இல்லையா, இழப்புகள் இல்லாமல் ஒரு காரியத்தை நீங்க எப்பவுமே நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நம்ம எப்பவுமே நம்ம கவனத்தில் இருந்துங்க நான் வச்சுக்கணும். இது தேவன் நம்ம வேதத்துல ஆல் godly people நாம் பார்க்கிற பொழுது this is what இருந்துங்க it's designers, the biblical patterns. இதுதான் வேதத்தினுடைய பார்க்கிறோம் ஒண்ணு. அப்போ நாம் வருகிற பொழுது புதிய ஏற்பாடுக்குள்ள வருகிற பொழுது 1 தீமோத்தேயுல வாசிக்கிறோம். பல வகையில சபைகள் பேசப்படுகிறது. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல தேவன் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்னா இதெல்லாம் எதிர்பார்க்கிறார். எஸ் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. அப்ப சபை என்பது என்னதுங்க தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு என்பது பல சமயம் நான் உங்களுக்கு விளக்கப்படுத்திருக்கேன். தேவனுடைய வீடு என்று சொல்லும் போது நம்முடைய குடும்பமே நீங்க எடுத்துங்க. வீடுல நாம் என்னதுங்க we are the member, we are not the visitor என்பதை நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். சபை என்று சொல்லுகிற பொழுது தேவனுடைய திட்டத்தின்படியாக இருக்கிற அந்த biblical pattern நாம் பார்க்கிற பொழுது we are all the members of the family. அந்த குடும்பத்தினுடைய ஒரு அங்கம். நாம் என்ன கிடையாதுங்க, we are not strangers, we are not visitors, we need to be the part of the family. இல்லையா? நம்ம கூட இருந்துங்க பெரியவங்க கூட என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க இல்லையா, இது வீடா? ஆமா, ஒரு காலத்துல அந்த 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 வார்த்தை இருந்து அந்த காரியம் இருந்துச்சுங்க. சத்திரமா நீ பாட்டுன்னு வர, நீ பாட்டுன்னு போற, என்ன நடக்குது, தூங்குறதுக்கு முத்திரம் வரியா நீ, இது வீடா என்னன்னு கேட்குதுங்க கேட்பாங்க. கரெக்டா இல்லையா? அப்போ என்னன்னா a person in the family is always இருந்துங்க involved in இந்த family இருந்துங்க what is that activities. அப்போ நாமும் கூட சபையாராகிய நாமும் கூட நம்முடைய ஒவ்வொருடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லுகிற போது நாம் எல்லாரும் இருந்துங்க we have to get involved. இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறது. ரைட். அப்போ தேவன் என்ன பண்ணிருக்காரு, அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆமா ரோமர்ல வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின 12ஆம் அதிகாரம் நிறைய காரியம் பேசப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு சபையில நாம் சொல்லுகிற போது ஒவ்வொரு கிஃப்ட் அப்படின்னு பேசுறார், அல்லது வரம் என்று பேசுகிறார், அல்லது தாழ்ந்து நம்ம பேசுகிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 4 படிக்கலாம். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்களாக இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகி நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு கேட்டதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்கிறவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடன் செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை விருத்து நன்மையை பற்றிக் கொள்ளுங்கள். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட்ஸ். எல்லாருக்கும் ஒரே டேலண்ட் எப்போதுமே இருக்க முடியாது, சாத்தியம் கிடையாது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு இருக்கு. பட் வாட் இஸ் மைன், என்னுடையது என்ன? அப்போ என்னுடைய பங்களிப்பு என்ன சபையில, என்னுடைய முயற்சி என்ன அப்படின்றது நம்ம எப்போதுமே நம்ம கவனிக்க வேண்டியதுங்க அவசியம் இல்லையா? ஆமா, அதை தேவன் எப்போதுமே எதிர்பார்க்கிறார். இதனால என்ன சொல்றாருன்னா, எபேசியர்ல வாசிக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கிற போது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12-13
பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதவராகவும் ஏற்படுத்தினார். அப்போ இந்த எல்லா ஆபீசஸும் ஏன் தேவன் உள்ள கொண்டு வராரு அப்படின்னு சொன்னா, the church has to edify, always இருந்துங்க, glorification இருந்துங்க for the church இல்லையா? அப்போ நாம் இதெல்லாம் சேர்ந்து செய்கிற போது வேதனை அங்க யார் மகிமைப்படுகிறார் என்று சொன்னால் தேவன் மகிமைப்படுகிறார். அப்போ இங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, I cannot be anything silent இல்லையா? எப்பவுமே அதை நம்மள ஞாபகம் வச்சுக்கணும். பல உதாரணங்கள் நாம் பார்த்திருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷத்துல வாசிக்கிற போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த தாளந்துகளை குறித்து உங்களுக்கு தெரியும், நல்லா தெரிஞ்ச தாளந்து உவமை இல்லையா? 25ஆம் அதிகாரம் நீங்க மேலிருந்தே வாசிக்கணும் இல்லையா? 15 வாசிக்கணும். நான் 15 வாசிக்க போறதுக்கு நேரத்தை கருத்தில் கொண்டு 5:2 நான் 5:2க்கு போல ரைட்டா, நான் 1 கிட்ட போயிடுறேன் ரைட்டா. 1 குறித்து பேசுகிற போது சொல்றாரு, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 26 சொல்றாரு. மத்தேயு 25:26 அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. இப்போ ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லும்போது வேதம் என்ன சொல்லுதுன்னா, பொல்லாதவன் பேசுகிறது, சோம்பல் உள்ளவன் பேசுகிறது. பழைய ஏற்பாடுல வாசிக்கிற பொழுது கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். அப்போ சொல்றாரு கீழே 30 சொல்றாரு, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பே இருளில் இருந்துங்க தள்ளி போடுங்கள் வேதம் சொல்லுது. அப்போ நம்ம என்ன பண்ண, ஒரு காரியத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாம எல்லாருமே என்னதுங்க ஆக்டிவா என்னதுங்க இருக்கணும் இல்லையா? ஆமா. ஆச்சரியமா இருந்தது. ஓ, இது கூட எனக்கு புது அனுபவம். ரொம்ப நேரமா நீ உட்கார்ந்து இருக்க என்னதுங்க யூ மூவ் ஆன் சொல்லுது. அப்போ என்னன்னா, நம்முடைய சரீரமே என்ன பண்ண முடியாதுன்னா ஒரே இடத்துல இருக்க முடியாது. யூ நீட் டு பீ ஆக்டிவ்னு. ஆமா இல்லையா? அப்போ நாம் சரீரத்திலே நம்முடைய அவயவம் ஆக்டிவா இருந்தாதான் நாம் பிழைப்போம். கரெக்ட் தானே? கரெக்ட். அது ரோமர் 12:11 நான் வரேன். ரோமர் 12:11 அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அசதியா இருக்காதீங்கன்றார் இல்லையா? ஆமா. நாட் ஸ்லாத்ஃபுல் அப்படின்றார், ஃபெர்வென்ட்ன்றார். அப்போ நம்ம எப்படிதான் இருக்கணும்னா we need to be ஆக்டிவ்ன்றார். நீங்க எப்பவுமே தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிற பொழுது இவைகள்லாம் நாம் ஏன் திரும்பி நாம் படிக்கிறோம், திரும்பி தியானிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, குறை சொல்லவோ குற்றம் கண்டுபிடிக்கவோ குற்றம் சொல்லவோ இல்லை. அதை நீங்க எப்பவுமே நல்லா புரிச்சுக்கணும் இல்லையா? எதை அப்படி நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, நான் பலமுறை உங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்கேன், நான் நினைவுபடுத்திருக்கேன். நீங்க பார்த்துங்க, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, 1 கொரிந்தியர் 3:1 வாசிக்கிற போது, மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. அப்போஸ்தலர்கள் கொரிந்து சபைக்கு எழுதுற போது, இல்லப்பா ஐ தாட் you people are the spiritual people அப்படின்றார். இப்படி ஆயிடக்கூடாது. அப்ப என்னன்னா, நாம் ஒரு காரியம் நம்ம தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுது அப்படின்னு சொன்னா, இட் இஸ் ஃபார் அவர் பெட்டர்மென்ட் ஃபார் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உள்ளான மனுஷனுங்க வளருவதற்கும் பலப்படுவதற்கும் ஸ்திரப்படுத்துவதற்கும் தேவனை மகிமைப்படுத்துவதுதானே பேசப்படுவதே தவிர, இட் இஸ் நாட் அக்யூஸ் ஆர் கிடையாது. ஃபைண்ட் ஃபால்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு நாள் செய்ய கூடாது, செய்ய மாட்டோம். அப்போ வேதம் சொல்லுது நம்ம எல்லாரும் ஆக்டிவா இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. நம்மளை பார்த்து யாராவது எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொன்னா நம்ம தப்பா நினைப்போமா? இல்ல தப்பா நினைக்க மாட்டோம். நமக்கு நல்லதான் சொல்றாங்க, நம்மளை எக்ஸசைஸ் பண்ண சொல்றாங்க. கரெக்ட். அதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடாதீங்க, இல்ல எவ்வளவு சொல்றாங்க, அதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடாதீங்க, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணீங்க, ஒன்னும் பண்ண முடியல. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆலோசனைகள் வந்துகிட்டே இருக்குது.
அப்போ God expects us to grow-ன்றார், வளருன்றார். 1 Peter 2:2 வாசிக்கிற போது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாருங்கள். grow-ன்றார். எபிரேயர் 5:12 வாசிக்கிற போது, காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு அப்படின்னு சொல்றார். அப்போ God expects always a growth from your side. அப்போ நம்ம ஆக்டிவா இருக்க வேண்டியதுங்க அவசியமா இருக்கு. ரைட். அப்போ ஒரு காரியம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், அறுப்பு மிகுதி. ரெண்டாவது, தேவனுக்கு பணி செய்வது என்பது இட்ஸ் a voluntary act. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நாம் பார்க்கிற பொழுது எல்லாருக்கும் ஒரே டேலண்ட் எப்பவுமே கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு. பட் சம்திங் we need to do for our Lord. நம்ம கர்த்தருக்காக எதையாவது நாம கண்டிப்பா செய்யணும். என்ன செய்வோம்? சரி. மூணாவது இல்லையா, இது எல்லாம் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது everything need to be qualified ன்னு பேசுறாரு. இது ரொம்ப முக்கியம். இது அடுத்த பாயிண்ட் என்னன்னா, எய்தர் நம்ம பொதுவா பார்க்கிற பொழுது என்னன்னா, எய்தர் ஐ வில் நாட் குவாலிஃபை பட் ஐ வில் டூ த ஒர்க் அப்படின்னு ஒரு சிந்தை. நான் என்னை தகுதிப்படுத்திக் கொள்ள மாட்டேன், ஆனால் தேவனுடைய பணியை செய்வேன். ரெண்டாவது, எனக்கு தகுதி இருக்குது, ஆனா செய்யக்கூடிய வாய்ப்பு சூழ்நிலை எனக்கு இல்லை. ரைட்டா? இல்ல, இது ரெண்டுமே தப்பு. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. தகுதிகள் அவசியமா அப்படின்னு வேதம் கேட்டா எஸ் அவசியம் வேதம் சொல்லுது. உங்களுக்கு நல்லா தெரியும், முதல் நூற்றாண்டு காலத்துல, முதலாம் நூற்றாண்டு சபையில ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு சலசலப்பு வருது. நீங்க பார்க்கலாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரத்துல. யூ ஆல் நோ தட். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம். என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, சாப்பாடு விஷயத்துல பிரச்சனை. கரெக்டா? எதுல பிரச்சனைனா சாப்பாடு விஷயத்துல பிரச்சனை. நீங்க கவனிக்கணும். 6ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிற பொழுது, அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின பொழுது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். சோ கிரேக்கர்ல இருந்து வந்த கிறிஸ்தவர்களும் யூதர்ல இருந்து வந்த கிறிஸ்தவர்களும் both are ஜூஸ். ரைட்டா? இது ரெண்டு பேரும் ஜூஸ் தான், ஆனா டிஃபரெண்ட் பிளேஸ்ல பண்றாங்க, அவங்க இருக்கிறாங்க, வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, பந்தி விசாரணை செய்யல. பந்தி விசாரணை சாப்பாடு மேட்டர் தானே, அப்படிதானே போட்டுருக்குது. ஆமா ஆமா. அப்போ செய்யல அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. அப்போ அவங்க சொல்றது நீங்க கவனிக்கணும். அப்போது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. இப்போ எங்க வேலையே மாத்திடுறீங்க நீங்க. அப்போ எங்களுக்கு வேலை என்னதுங்க? தேவனுடைய வார்த்தை பேசுறது, பந்தி விசாரணை செய்வது எங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே வாசிக்கும் போது, ஆதலால் நீங்க கவனிக்கணும், ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். எந்த வேலைக்காக? பந்தி விசாரணை செய்வது இல்லையா? இதற்கு வேலை அப்பாயின்ட் பண்ணும்போது கூட என்ன செய்யப்படுதுன்னா, தகுதிகள் டிஃபைன் பண்ணப்படுது. பா யாராவது ஒரு 7 பேரை பிடிங்க, அவங்க என்ன பண்ணுங்க, இந்த வேலைக்கு என்னதுங்க வைங்க. இல்ல, இட்ஸ் வெரி கிளியர். அந்த பேசப்படுறது பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேர் என்னதுங்க உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்க பேசுறாரு. அப்போ from the beginning even for இது நம்ம வேதத்துல வாசிக்கும் போது deacon's job, இங்கிலீஷ்ல வாசிக்கும் போதுங்க ரைட்டா? ஆமா. நீங்க கீழே வாசிக்கும் போது ஆமா, உதவிக்காரர் என்று பேசப்படுகிறது, டீக்கன்ஸ் வேலை. அப்போ எல்லாவற்றுக்கும் குவாலிஃபிகேஷன் டிஃபைன் பண்ணியிருக்கிறார். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, எவ்ரி மெம்பர் ஆஃப் த காங்கிரிகேஷன், எல்லா சகோதரர்களும் என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய தகுதிகளை பெருக்கிக்கணும். நமக்கு தெரியும், ஒருத்தர் மூப்பரானா இருக்கிறதே சபையிலேயே ஒரு உயர்ந்த பதவி என்று சொல்லுகிற பொழுது மூப்பர்கள் இல்லையா, எல்டர்ஸ், டீக்கன்ஸ் அல்லது எல்டர்ஸ், அப்புறம் ஓவர்சியர்ஸ் இல்லையா, ஆர் ஷெப்பர்ட்ஸ். இந்த 3 வார்த்தைகள் வேதத்தில் பதிவு இருக்குது இல்லையா, இன் டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ல பேசப்படுகிறது. ஓவர்சியர்ஸ் கண்காணி என்று பேசப்படுகிறது, ஷெப்பர்ட்ஸ் மேய்ப்பர்கள் என்று பேசப்படுகிறது, மூப்பர்கள் எல்டர்ஸ் என்ற வார்த்தை பதிவு செய்யப்படுகிறது. இவங்க எல்லாருக்கும் தகுதி சொல்றாரு இல்லையா. அப்போ அந்த தகுதி இல்லையா, அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் சுவிசேஷன் தகுதி சொல்லப்படுது, எல்லாத்துக்கும் தகுதி சொல்லப்படுது. இந்த தகுதி உட்பட்டு தான். அப்போ என்னன்னா, everybody should work for the Lord அப்படின்னு சொன்னா, God says everybody need to equip ourselves ன்னு பேசுறாரு. இப்போ இதுக்கு அடிப்படை தேவை என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்னதுங்க,
இது எல்லாத்துலயும் வரணும்னா ஃபர்ஸ்ட் இருந்துங்க பிரசன்ஸ் இல்லையா, அதுதான் முதல் விஷயம். முதல் விஷயம் என்னதுங்க, எல்லாத்துலயும் பிரசன்டா இருக்கணும் தான் அடிப்படை. அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு என்னதுங்க நம்ம என்னதுங்க போக வேண்டும். அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நம்ம எல்லாருமே என்னதுங்க வேதம் சொல்லுது, நீங்க அந்த இலக்கை நோக்கி போங்க. எந்த இலக்கு? நாங்கள் எங்களுடைய அந்த முதிர் வயது ஆகிற பொழுது நாங்க ஒரு எல்டர் ஆனோம். அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம டெவலப் பண்ணோம். எல்டர்ஸ் நீட் நாட் டு பி என்னதுங்க ஃபுல் டைம் இருந்துங்க ப்ரீச்சர். எல்டர்ஸ் கேன் பி என்னங்க ஏ பிசினஸ்மேன். எல்டர்ஸ் மேபி என்னங்க என்னதுங்க ஏ சிஇஓ. எந்த பதவியில் இருக்கலாம் உலக பிரகாரமாக. பட் நாம் அந்த வேதம் சொல்ற அந்த டிஃபைன்டு தகுதியில் இருந்தால் என்னதுங்க நம்ம அந்த சபையில் இருந்துங்க எல்டர் ஆக முடியும். அப்போ தேவன் எதிர்பார்க்கிறார் அதை டீக்கன்ஸ் ஆக முடியும். நீங்க இன்னைக்கு இல்லையா நேரம் ஓடிடுச்சு, நான் இந்த சைடும் சொல்லணும் இல்லையா, இந்த சைடு மட்டும் சொல்லி விடக்கூடாது இல்லையா, இந்த சைடும் சொல்லணும் இல்லையா. அப்போ நீங்க வீட்டில் போய் வாசிங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல ரொம்ப விளாவரியானதுங்க அதை டிஸ்கஸ் பண்றாரு. அந்த தகுதியெல்லாம் டிஸ்கஸ் பண்றாரு. இதுல ஒண்ணு மட்டும் இருந்துங்க நானுங்க ஆமா இதை நான் அந்த சைடு வரும்போது நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப எல்லாத்திலையும் ஒரு பாயிண்ட் சொல்றாரு. 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லும்போது, அவன் நிருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கில் விழாதபடிக்கு நூதன சீஷனா இருக்கக்கூடாது அப்படின்றார். A new comer should not be appointed as in the post அப்படின்றார். ஆமா, not a novice இல்லையா. அப்போ நூதன சீஷன் நியூ கமர் என்ன பண்ணுங்க, அப்பாயின்ட் பண்ணுங்க, டைம் கொடுங்க, டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றார். நற்சாட்சி பெறணும். யாருன்னு குற்றம் சாட்டப்படாதவர்கள் இருக்கணும். எனி ஆபீஸ் இந்த காங்கிரிகேஷன் ஹஸ் டு பி குற்றம் சாட்டப்படாதவர்கள் இருக்கணும். நற்சாட்சி பெற்றிருக்கணும். இப்போ இதெல்லாம் வேதம் அடிப்படையாக எதிர்பார்க்கிறது. அப்போ இது சகோதரர்கள் கண்டிப்பா ஒரு மூப்பர் ஆகக்கூடிய ஒரு தகுதியில, ஒரு உதவிக்காரர்கள் ஆகக்கூடிய தகுதியில, ஒரு சுவிசேஷர்கள் ஆகக்கூடிய தகுதியில, ஒரு போதர் ஆகக்கூடிய தகுதியில சகோதரர்கள் வளரணும் என்பது வேதம் எதிர்பார்க்குது. தட் டிமாண்ட்ஸ் அப்படின்ற தட் ரிக்வெஸ்ட் ஆல் திங்ஸ். அப்போ இது முதல்ல அது வாலண்டரி ஆக்டா இருக்கணும். அதை நம்முடைய தகுதியில நம்ம வளர்த்துக்கணும்ன்றதுதான் மேட்டர். ரைட், சரி. இப்போ கண்டிப்பா இந்த சைடு சொல்லணும் இல்லையா. ஆமா, ஜென்ரலி இந்த சைடு அப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் இல்லையா. நீதிமொழிகள் ஆசிரியர் ரொம்ப அழகா எழுதுறாரு. 31ஆம் அதிகாரம் சகோதரிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பேசுகிற போது ரொம்ப அருமையானதுங்க. நீதிமொழிகள் ஆசிரியர் பதிவு செய்த ஒரு விஷயம் என்னன்னா, 31ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 31. ஒரு கேள்வி கேட்கிறார். நீதிமொழிகள் 31:10. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யாருன்னு கேட்கிறார். எப்படி கண்டுபிடிக்கிறது? குணசாலியான ஸ்திரியை எப்படி கண்டுபிடிக்கிறது இல்லையா? எல்லா திருமணம் ஆகாதவர்களுக்கு இதுதான் கேள்வி. நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதான் கேள்வி. கேன் வி மேனுஃபேக்சர் தம்? மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா? அவங்களை குணசாலியான ஸ்திரியை உருவாக்க முடியுமா? அவங்க பண்ண முடியாது இல்லையா. சரி, ஒரு ப்ரோக்ராம் பண்ண முடியுமா? ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அப்படியே மாத்திர முடியுமா? மாற்ற முடியாது. கருதுன வேதம் சொல்லுற மாதிரி பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதில் அதை விடாதிருப்பான். ட்ரைனிங் இல்லையா. அப்போ தேவனுடைய வசனங்கள் நம்மளை ட்ரெயின் பண்ணுகிற போது நாம் மாறுகிற மாற்றம் தான். பல சமயங்கள்ல பல திருமணம் ஆகிற போது நம்ம ஊர்ல இப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க இயல்பா. நான் தப்பு சரி, நீங்க என் மேல ஏற்கனவே ஒரு அக்யூசேஷன் இருக்கு. எப்பவுமே பிரதர் எப்பவுமே பிரதர்ஸுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னும் இல்லையா, ஹஸ்பண்ட்ஸுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்றான்னு ஒரு இல்ல, அப்படி கிடையாது. ஜென்ரலா அப்படி டெஃபினெட்லி we will not do that இல்லையா. ஆமா, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்களை எப்படி உருவாக்குறது? அவங்க எப்படி ஒரு குணசாலியான ஸ்திரியாக எப்படி மாறுகிறார்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லுகிற போது, அவர்கள் எப்பொழுது தேவனுடைய வார்த்தைகளுக்கு தங்கள் ஒப்பு கொடுத்து வாழ்கிறார்களோ அப்படித்தான். என்ன செய்ய முடியாது? திருமணம் ஆகிற போது பல சமயங்கள் பல நம்ம ஊர்ல விசேஷமா இந்தியாவில் அந்த வழக்கம் இருக்குது. என்ன வழக்கம்னா, அவளை நீ என்ன பண்ணும் இப்படி வச்சுக்கணும். கேட்டுதான் நம்ம ஊர்ல அப்படிதான் இருக்குல்ல. நீங்களாம் என்னது இல்லையா, அப்படிதான் ரைட். உங்களுக்கு அந்த இப்போ நான் அந்த குவாலிஃபிகேஷன்ல நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல
1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 3:4. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறோம், தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுவனமாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கீழ்ப்படுதல் பண்ண வைக்கணும் இல்லையா? சப்மிசிவ், இன் சப்ஜெக்ஷன் கொண்டு வரணும். நாட் வைஃப்ஸ். அது கொண்டு வர முடியாது. Wives has to understand that I have been created for men. நான் ஒரு ஏற்ற துணையா இருப்பதற்காக நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற சத்தியத்தை இருந்துங்க அவங்க உணர்ந்து அவங்க சப்ஜெக்ஷனுக்குள்ள போகணும். இதுதான் நீங்க நம்ம கவனிக்கணும். சகோதரிகள் தங்களை முழுமையாக தங்களுடைய கணவருக்கு முழுமையாக தங்களை கீழ்ப்படுத்திக் கொள்வது, அவங்களை கீழ்ப்படுத்துவது கிடையாது, பிள்ளைகளை கீழ்ப்படுத்தணும். நீங்க இந்த இது புரிதான் உங்களுக்கு பாருங்க. கணவன்மார்கள் அல்லது ஒரு ஆண் தன்னுடைய பிள்ளைகளை கீழ்ப்படுத்தணும், அது அவனுடைய டியூட்டி. பெண்கள் தங்களுடைய கணவருக்கு கீழ்ப்படணும். இட் இஸ் வாலண்டரி சப்மிஷன். எப்படி சபையானது தன்னுடைய சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல, அப்ப வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு பெண்மணியும் ஒவ்வொரு சகோதரியும் என்ன பண்ணுங்க, தன்னுடைய கணவருக்கு என்ன பண்ணுங்க, சப்ஜெக்ஷனா போகணும். கணவர் சப்ஜெக்ஷன் பண்றது கிடையாது, பண்ண முடியாது, ரைட்டா? அல்லது பண்ணக்கூடாது. இது ரெண்டுமே தப்பு. புரியுதா உங்களுக்கு? பண்ணக்கூடாது இல்லையா, பண்ண முடியாது. ட்ரை பண்ணாலும் முடியாது, ரைட்டா? அப்போ அப்படிதான் வேதம் சொல்லுது. நீங்க வேதத்தினுடைய நிறைய சொல்லுது, என்ன சொல்றாரு, காத்து சொல்றாரு இல்லையா, நிறைய வசனங்கள் இருக்கு, நீங்க அதெல்லாம் நீங்க பாத்துங்க. அப்போ ஆனால் சகோதரிகள் எப்படி ஒரு குணசாலியான ஸ்திரியா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அவர்கள் எப்பொழுது தங்களுடைய கணவருக்கு கீழ்பட்டு வாழுகிற பொழுது. அடிமை இல்ல. மெனி டைம்ஸ் people think that we are not slaves. Slaves இங்க கிடையாது. Word of God says you subject yourself என்றார். அப்போ இது ரொம்ப கவனமா நம்ம கவனிக்கணும். இப்படி நீங்கள் செய்கிற பொழுது மட்டும்தான் அது புருஷனுக்கு கணம். ஆண்கள் சகோதரிகள் இல்லாமல் சகோதரர்கள் கிடையாது. சகோதரர்கள் தேவனுடைய பணியை சமாதானமாய் செய்யணும் அப்படின்னு சொன்னா யார் தான் செய்யணும்? யாருடைய உடன்பாடு இல்லாம செய்ய முடியாதுங்க. சகோதரிகள் இல்லாம செய்ய முடியாது. காலையில நம்மளால டைம் கூட வர முடியாது. நம்ம காலைல டைமுக்கு வரணுங்க, அவங்க நினைச்சாதான் நம்ம டைமுக்கு வர முடியும். நம்ம நினைச்சா வராம பண்ண முடியுமே தவிர நம்ம நினைச்சா வர முடியாது. நம்ம டைமுக்கு வரனாலும் கூட தேவனுடைய காரியத்துல நாம் சிறப்பா விளங்கணும், சிறந்து விளங்கணும்னா யாருடைய சப்போர்ட் இல்லாம செய்ய முடியாதுங்க. சகோதரிகள் இல்லாம செய்யவே முடியாது. அப்போ அந்த சகோதரிகள் தான் என்ன பண்ணுங்க, they need to understand என்னதுங்க, என்னுடைய கணவர் இல்லையா தேவனுடைய பணியை உத்தமமா செய்யணும், உண்மையா செய்யணும்னா ஐ நீட் டு பி a great support அப்படின்னு சகோதரிகள் நினைச்சா மட்டும்தான் சகோதரர்கள் சிறந்து விளங்க முடியும். நீங்க பாருங்க 31ஆம் அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க, அது நீதிமொழி 31 சொல்றாரு, 23 சொல்றாரு பாருங்க. நீதிமொழி 31:23 நீங்க வீட்டுல போய் 31 ஃபுல்லா வாசிச்சுங்க. அவள் புருஷன் தேசத்து மூப்பொருளோட நியாயஸ்தலில் உட்கார்ந்து இருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். அப்போ எப்போ ஒரு புருஷன் அந்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னா, சகோதரிகள் நினைச்சாதான், சகோதரிகள் உடன்பட்டாதான், சகோதரிகள் இணைந்து வேலை செய்தால்தான் தேவனுடைய பணி செய்ய முடியும். பீட்டர் வாசன் 1 among that இல்லையா, பீட்டர் ஒர்க் வித் his wife. கரெக்ட்? 1 கொரிந்தியர்ல வாசிக்கிற 1 கொரிந்தியர் 9 வாசிக்கிற போது பவுல் அது கொஞ்சம் பேசுறாரு அவரு, ரைட்? அவங்களுக்கு வேற கான்டெக்ட்ல பேசுறாரு. பட் எகைன் அதுல இருக்கிற ஒரு தகவலும் என்ன அப்படின்னு சொன்னா 9:5 வாசிக்கிற போது, மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகி ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா அப்படின்னா, சகோதரர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்களோடு இணங்கினால் மட்டும்தான் சகோதரர்கள் நியாயஸ்தலத்திலே பேர் பெற்றவர்களாக இருப்பார்கள். சகோதரர்கள் சபையிலே ஒரு கண்காணி ஆனோ, ஒரு உதவிக்காரர் ஆனோ, ஒரு போதகர் ஆனோ அப்படின்னு நினைச்சா யாரும் நினைக்கணுங்க, சகோதரிகள் நினைக்கணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ அவங்க இல்லாம நம்ம இந்த சைடு ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ தேவன் சொல்றாரு, எஸ் இட் இஸ். இப்ப நாம என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னு கேட்டா, திஸ் இஸ் கிரேட்டஸ்ட் ஜாப் டு சப்போர்ட் your husbands. நீங்க சப்போர்ட் பண்ணாம சகோதரர்களால தேவனுடைய பணி செய்ய முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ரஹாம் போகிற பொழுது சாராள் அதெல்லாம் வர முடியாது,
நீ வேணா போ, எங்க போறன்னு கூட தெரியாது, இப்படி கிளம்பி போனா என்ன அர்த்தம் அப்படின்னு சாராள் கேட்டிருந்தாங்கன்னா அப்ரஹாம் விசுவாசின் தகப்பன் ஆயிருக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, ஆயிருக்க முடியுமா? ஆயிருக்க முடியாது. அப்ரஹாம் போகிற பொழுது அந்த அம்மா கூட கிடந்துங்க கிளம்பி போனாங்க. வா போலாம். எங்க போறோம் அது தெரியாது, வா போலாம், ஏன் கூட வா, இல்லையா? தட் இஸ் தட் கைண்ட் ஆஃப் இருந்துங்க டெடிகேஷன் இருந்துங்க போத் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இருந்துங்க. அவங்க விசுவாசி இருந்துங்க, தாய் இல்லையா, இப்படிதான் சொல்லுது. விசுவாசி இருந்துங்க தாயானவள், அப்படிதான் கலாத்தியில் நாம் வாசிக்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு அவங்க உயர காரணம் என்னன்னா when they subject into their இருந்துங்க with their இருந்துங்க husbands. It's not slaves. never. ஒரு நாள் திங்க் பண்ணாதீங்க சகோதரன், ஒரு நாள் திங்க் பண்ணக்கூடாது மனைவி என்னதுங்க அடக்கிடலாம், மிதிச்சிருவேன், அடக்கிடுவேன், இல்ல இல்ல, அது யோசிக்க கூடாது. சகோதரி என்ன யோசிக்க கூடாதுங்க, வீட்டுக்காரர் என்ன சொல்றாரோ just when you obey that, there இருந்துங்க love starts. How love starts? in obedience. கேடுதுனே? ஆமா. பேதுரு கூப்பிட வருவது மனைவி இருந்துங்க, அதெல்லாம் வர முடியாது, நீ வேணா போ அப்படின்னு சொல்றாருங்க. பேதுரு மூப்பராக இருக்க முடியாது இல்லையா? அப்போ என்னன்னா wives has to இருந்துங்க in subjection வந்துங்க with their husbands, not as the slaves, இல்லையா? as a good friend. வேதம் தான் சொல்லுது, வேதம் அவர்களை தோழி என்று தான் அழைக்கிறது. மனைவியானவள் இருந்துங்க புருஷனுக்கு இருந்துங்க தோழி, she is a good friend. never try to இருந்துங்க ஓவர் கம் இருந்துங்க your wife. செய்யாதீங்க, அடக்கி வைக்கணும் நினைக்கவே முடியாது, யோசிக்கவே முடியாது. ஆனால் அவர்கள் அடங்கி போக வேண்டும் என்று வேதம் சொல்கிறது, in subjection. அப்போ இவர்கள் அடக்காம இவர்கள் அடங்கி போகிற போது அது ஒரு சிறந்த குடும்பமானதுங்க, அது இருக்கும், அது ஒரு மகிமையானதுங்க குடும்பமா இருக்கும். அவர்கள் சபை தேசத்தினுங்க சபையில இருந்துங்க அவங்க பேர் பெற்றவராக இருப்பார்கள். அப்போ நாம 2023 கடந்து வந்துட்டோம், we have crossed this, இல்லையா? 2024 நம்ம யோசிப்போம், what I am going to do for my congregation, நம்முடைய சபைக்கு என்னுடைய பங்களிப்பு என்னவா இருக்க போகுது, நான் என்னவா இருக்க போறேன். அப்போ என்னுடைய என்னவா இருக்கணும்னா என்னுடைய தகுதியை நான் கண்டிப்பா நான் டிவைன் வேதம் சொல்லுற தகுதியோட தான் நம்ம செய்ய முடியும். கம்பல்சரியா தகுதியை விட்டு நம்ம செய்ய முடியாது. இட்ஸ் நெவர் பீ பார்ஷியல் ஆன் தட், இல்லையா? செய்யவே முடியாது. அப்ப நம்ம கவனிக்கணும், நம்முடைய தகுதியை நாம் வளர்த்துக்கணும். அப்ப தகுதிகள் என்று சொல்லுகிற போது, குடும்பம் என்று சொல்லுகிற போது இருவரும் சேர்ந்து செய்கிற பொழுதுதான். அப்ப இருவரும் சேர்ந்து செய்கிற போது சபை என்று சொல்லுகிற போது இந்த குடும்பம் தான் அது, இல்லையா? பல குடும்பங்கள் பல நபர்கள் சேர்ந்து தான் இதுங்க சபை. ஒவ்வொரு குடும்பம் என்னதுங்க அப்படி தேவபக்தியில் ஒரு குடும்பமா இருந்தா அந்த சபை எப்படி இருக்குங்க, ஹெல்த்தி காங்கிரேஷனா இருக்கும். தேவன் எதிர்பார்க்கிற வண்ணமான ஒரு வளர்ச்சி கிடைக்கும். ஒவ்வொரு சகோதரனுடைய என்னதுங்க மன விருப்பம் என்னவா இருக்கணுங்க, நான் சபையில இருந்துங்க ஒரு மூப்பன் ஆகக்கூடிய அளவுக்கு, ஒரு உதவிக்காரர் ஆகக்கூடிய அளவுக்கு நான் வளரணும் அப்படின்னு பேசணும். அப்போ அதை எப்படிதான் செய்ய முடியும்னா, நான் சிங்கிளா செய்ய முடியாது. ஐ கேன் டூ இட் ஒன்லி as வித் ஃபேமிலி. அப்போ சகோதரிகளுடைய பங்கு என்னதுங்க ரொம்ப பெருசு. குணசாலியான ஸ்திரீ என்னதுங்க நாம் சிருஷ்டிக்க முடியாதுங்க. அது அவர்களாய் தேவனுடைய வார்த்தையை அறிந்து உணர்ந்து என்ன பண்ணுங்க தன்னை என்னதுங்க உட்படுத்திக் கொள்வது, இல்லையா? உங்களுக்கு தெரியும் நிறைய காரியங்கள் சகோதரிகள் கொடுத்து பேசுறேன் நான், ஐ டோன்ட் கோ ஃபர்ஸ்ட் டைம் டைம் கிடையாது இப்போ, இல்லையா? அப்ப நம்ம யோசிக்கிறோம், நான் ஏதாவது நம்ம செய்யணும், செய்யாம இருக்க முடியாதுன்றது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தேவன் எதிர்பார்க்கிறார், நம்மகிட்ட வளர்ச்சி எதிர்பார்க்கிறார், நாம் ஐடியலா இருக்க முடியாதுன்னு எதிர்பார்க்கிறார், நான் சபையில ஒரு விசிட்டரா இருக்க முடியாது எதிர்பார்க்கிறார். என்னுடைய பங்கு என்னமோ நான் அதை செய்யணும், அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுகிறது. பட் என்னதுங்க as a family we need to do it. அப்போ ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு இணைந்து எப்போ அந்த கீழ்ப்படிதல் அந்த சபை அந்த குடும்பத்துக்குள்ள வந்துருதோ அன்பு என்னதுங்க ஆட்டோமேட்டிக்கா தலை தோங்கும். இது நான் சொல்ல, இது வேதம் சொல்லுகிறது. நீங்க 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 எடுத்து எப்படி வேணாலும் திருப்பி பார்த்துங்க. இது நான் சொல்ற ஆலோசனை கிடையாது, இல்லையா? அப்போ சகோதரன் என்ன பண்ணக்கூடாதுங்க, இந்த உலக மக்கள் செய்கிற மாதிரி உலகம் செய்யற மாதிரி என்ன பண்ணக்கூடாதுங்க, ட்ரை பண்ணக்கூடாது. என்ன ட்ரை பண்ணக்கூடாதுங்க, நோ. அப்போ சகோதரிகளும் உலக மக்கள் செய்யற மாதிரி இருந்துங்க செய்யாம இருந்துங்க நாம் இணைந்து செய்கிற பொழுது அது என்ன ஆயிடுங்க, சபைக்கு இருந்துங்க அது மகிமையா இருக்கும். அது அந்த அந்த குடும்பத்துக்கு இருந்துங்க அது ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருந்துங்க அது இருந்துங்க ஒரு நல்ல மாதிரியா இருக்கும். வேதம் சொல்லுகிறது, நீங்க உங்களுடைய பிள்ளைக்கு நீங்க என்ன வேணாலும் வச்சுட்டு போக முடியாதுங்க. நீங்க எவ்வளவு க்ரோர்ஸ் வச்சுட்டு போங்க, க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் மணி கண்டிப்பா நம்மளால சம்பாதிக்க முடியாது. நான் அடிச்சு சொல்றேன், ரைட்டா? நீங்க க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் மணி உங்களுடைய பிள்ளைக்கு வச்சுட்டு போனா இருந்துங்க இட்ஸ் ஆல் இருந்துங்க கான், இல்லையா? நீங்க எவ்வளவு இருந்துங்க சிறந்த பெரிய இருந்துங்க ஞானத்தை உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கற்றுக் கொடுத்தாலும் இருந்துங்க இட்ஸ் ஆல் கான். இதெல்லாம் நான் சொல்ல வசனம் சொல்லுது, உங்களுக்கு தெரியும். பிரசங்கி ரொம்ப அழகா எழுதுறாரு, அத 2ஆம் அதிகாரத்துல பிரிச்சு எழுதுறாரு, ரைட்டா? இல்லையா?
வேதம் சொல்லுகிறது, நீங்க இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதை செய்யுங்க இல்லையா? ஆமா, இட் இஸ் வெரி ஈஸி இல்லையா? அப்போ அப்போ சகோதரர்களும் சகோதரிகளும் என்னதுங்க, ஒன்றாக இணைந்து தான் என்னதுங்க பணி செய்ய முடியும். கிளம்பும் போது என்னதுங்க இல்லையா, ஒரு சின்ன ஒரு சின்ன சர்க்கிள் வந்தா முடிஞ்சிடுச்சு இல்லையா? அப்போ நாம் கவனிக்கணும். இதை நீங்கள் செய்கிற போது சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க, 37ஆம் சங்கீதம் 25 வாசிக்கிற பொழுது, 37, 25 வாசிக்கிற பொழுது சங்கீதக்காரன் ரொம்ப அருமையா சொல்றாரு பாருங்க, நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தீர்கிறதை நான் கண்டதில்லை. சங்கீதக்காரனுடைய ஸ்டேட்மெண்ட், நான் இளைஞனா இருந்தேன், எனக்கு வயசாயிடுச்சு, நான் பார்த்தேன், ஆனால் ஒரு நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி பாரியா, அவனை கடவுள் சுத்தினான் பார் இல்லையா, சபன் சுத்தினான் பார், இந்த ரெண்டுமே செய்யக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, அது வேற விஷயம் ரைட்டா? ஆமா, சத்தியத்துக்கு உட்பட்டு நீங்கள் செய்கிறீர்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இல்லையா? உங்களுடைய நேரங்களை நீங்கள் தேவனுக்காக கொடுக்கிறீர்களா? முதல் ஃபர்ஸ்ட் நம்மளால கொடுக்க முடிஞ்சதுங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் இருந்துங்க, அவர் டைம் டு காட். ஃபர்ஸ்ட் அவர் டைம் டு காட். அது யாருடைய சப்போர்ட் வேணுங்க? சகோதரருடைய சப்போர்ட் இல்லாம இருந்துங்க சகோதரர் டைம் கொடுக்க முடியாது. கிளம்பும் போது இருந்துங்க மாவு அரைச்சு கொடுத்துட்டு போனா முடிஞ்சு போச்சா, கேட்டுதுங்க முடிஞ்சு போச்சா, எல்லாமே முடிஞ்சு போச்சு, கேட்டுதுங்க. ஆமா, நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சகோதரர் சொன்னாதான் இருந்துங்க சகோதரர் ஏதாவது செய்ய முடியும். எனிதிங் ஃபார் தட் மேட்டர். அப்போ உங்களுடைய சப்போர்ட் இல்லாம இருந்துங்க இங்க எதுவுமே பண்ண முடியாது. நீங்க ரெண்டு பேரும் ஒன்றா இணையாம இருந்துங்க யூ கேனாட் இருந்துங்க க்ளோரிஃபை. அப்படி என்னால நீங்க இன்னும் உங்களுடைய பிள்ளைகள் நீங்க சேர்த்து வச்சாலும் இட்ஸ் ஆல் வில் கான். ஆல் கிரேட் பீப்புள், ஆல் கிரேட் பில்லியனர்ஸ் மில்லியனர்ஸ் இருந்துங்க ட்ரில்லியனர்ஸ் எல்லாம் இருந்துங்க இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம இருந்துங்க இருக்கிறாங்க உங்களுடைய சந்ததிகள்லாம். நீங்க பாருங்க, இதெல்லாம் வரலாறு. யூ ஹேவ் இருந்துங்க கிளியர் எக்ஸாம்பிள்ஸ் இன் யுவர் லைஃப். பட் ஒன் திங், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுள்ளவனானேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இருந்ததை நான் கண்டதில்லை. அப்போ கடவுளுக்காக உடைய நேரங்களை கொடுங்கள் இல்லையா? இணைந்து வேலை செய்யுங்க கர்த்தருடைய காரியத்துக்காக இல்லையா? ரெண்டு பேரும் இருந்துங்க ஒரு குடும்பமா இருந்துங்க நம்ம வந்து ஒரு 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 இருந்துங்க ஒரு பார்க் போறோம், ஒரு மால் போறோம், ஒரு எனி அதர் இருந்துங்க ரெக்ரியேஷன் போறோம் அப்படின்னு சொல்லும்போது how well we are prepared. ஆமா, சின்ன பசங்க கூட யோசிச்சு பாருங்களேன். என் பையன் வந்து ஒரு மாசமா சொல்லுகிறான் 10 நாள் லீவ் 10 நாள் லீவ் 10 நாள் லீவ் 10 நாள் லீவ் முடிஞ்சிச்சு, அந்த 10 நாள் உடம்பு சரியில்லை, அது வேற ரைட்டா? அப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லையா? அப்ப நமக்கு எப்படி இருக்கணும்? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறோம்னா எப்படி இருக்கணுங்க? அந்த எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கணும் இல்லையா? கடவுளுடைய காரியத்தை நாம் இடைபடுகிறோம் என்று சொன்னால், சபையுடைய ஒரு தேவைக்காக நாம் போறோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு ஆர்வத்தோடு நாம் போனோம் யோசிச்சு பாருங்க. சமீபத்தில் சொன்னாங்க, இதெல்லாம் கேட்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு இல்லையா? சமீபத்தில் ஒரு காரியம் கேள்விப்பட்டேன், எனக்கு அந்த அனுபவம் கிடையாதுன்றதுனால நீங்க பார்த்துருக்கலாம் இல்லையா? இந்த ஒரு பெரிய டினாமினேஷன் சர்ச் இல்லையா, இந்த தேங்க்ஸ் கிவிங் இந்த நியூ இயர் சர்வீஸ்க்கு 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஃபேமிலி சொன்னாங்க இல்லையா, 7 மணிக்கே போயிட்டோம் நாங்க. ஏன்? அப்பதான் உள்ள சீட்டு கிடைக்கும். 7 மணிக்கு போயிட்டாங்க, அப்பதான் உள்ள சீட்டு கிடைக்கும். எப்ப சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க? 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. யோசிச்சு பாருங்க. வெறும் கதைகள் கேட்பதற்கு how people are prepared. அதுல ஒரு நல்லது இருக்குல்ல, நல்லது எடுப்போமே, கெட்டது நிறைய இருக்கு, அது வேற விட்டுருங்க. ஒரு நல்லது இருக்கு, how they are prepared. 10 மணிக்கு சர்வீஸுக்கு 7 மணிக்கு போறாங்கன்னா என்னால அதை யோசிச்சு கூட என்னால ஜீர்ணிக்க முடியல. அது என்னால ஜீர்ணிக்க எப்படி இது நடக்குது? how it is possible? ஆனா சத்தியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சிடறாங்க. சத்தியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சிடறாங்க. சத்தியம் தெரியாத வரைக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எல்லாரும் போவாங்களாம், உள்ள சீட்டு கிடைக்கணும். என்ன பண்ணுங்க? 7 மணிக்கு போனா சீட்டு கிடைக்கணும். அப்ப அந்த 3 மணி நேரம் என்ன பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் 2 மணி நேரம் தான் இருக்க போறாங்க. See what we are doing. இதை கேட்கும் போது அதான் யோசிச்சா, ஓகே let us talk this. யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்மளை விட சத்தியம் வேற யாருக்குமே தெரியாது. நம்ம சேலஞ்ச் பண்ணலாம், we can challenge that. But what is our life? நம்மளோட லைஃப் எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க. சிந்திப்போம், நம்முடைய வழிகளை மாற்றுவோம். தேவனுக்கு பிரியமா இருப்போம். தேவன் தான் நம்மை ஆசீர்வதிப்பாராக.